தூத்துக்குடியில் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் விக்சித் பாரத் யுவா கனெக்ட் நஷா முக்த் பாரத் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். வருங்கால இந்தியாவின் தூண்களான இளையோர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு மிகச் சிறப்பாக மெருகேற்றுவதில் பெரும் பங்கு வகிக்கும் மத்திய இளையோர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான போதைப்பொருள் இல்லாத இளையோர்கள் என்னும் மாவட்ட அளவிலான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் மற்றும் வலிமை நிறைந்த போதைப்பொருள் இல்லாத இளைய தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பேச்சுப் போட்டி, குறும்படம் இயக்குதல், ஓவியப் போட்டி, நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட அளவிலான போட்டிகள் நடைபெற்றது. மேலும் மாணவர்கள் அனைவரும் போதைப்பொருள் இல்லாத வருங்காலத்தை உருவாக்குவோம் என்று போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். மாணவர்களின் மத்தியில் உள்ள போதைப்பொருள் குறித்த மாயபிம்பத்தை அழித்து அவர்களின் உத்வேகத்தை அதிகரிப்பதே இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என திருப்பத்தூர் மாவட்ட மை பாரத் கேந்திரா இளையோர் அலுவலர் தம்பி பிரபாகரன் தெரிவித்தார். ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம நேஷனோட பில்டிங் பிளாக்ன்றதுனால அவங்களோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ட்ரக் யூஸ் பண்ணுறதை தடுக்கணும். ஸோ இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ட்ரக் வந்து கூல் அந்த மாதிரி சொல்லி ஒரு பிம்பம் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு த்ரூ அவேர்னஸ் ட்ரக் வந்து அன்கூல்ன்றதை வந்து நம்ம நிரூபிக்கிறோம். ஸோ இந்த அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க தே வில் லேர்ன் அபவுட் ஹவு ட்ரக்ஸ் ஆர் பேட். போதைப்பொருள் இல்லாத இளைய தலைமுறையை உருவாக்கும் முக்கியத்துவத்தை இந்நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்தோம், தங்களின் கடமையை உணர்ந்து செயல்படுவோம் என மாணவிகள் தெரிவித்தனர். மை பாரத் கேந்திரால இருந்து ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருந்தாங்க. யூத் ஆஃபீஸர் வந்து நிறைய அதை பற்றி நிறைய சொன்னார். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நாங்களும் ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது, மற்றவங்களையும் யூஸ் பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி கற்றுக்கிட்டோம். இந்த ட்ரக் அவேர்னஸ் மூலிமா நான் வந்து நிறைய கற்றுக்கினேன். அது மட்டும் இல்லாமல் நானும் ட்ரக்குக்கு அந்த வேக்கு போகாமல் என்னோட சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே நான் ட்ரக் வழியில் போக விட மாட்டேன். நான் எல்லாருக்குமே போய் சொல்லி ட்ரக்கை வந்து குறைப்பேன். ஏன்னா வருங்காலத்தில் நிறைய இந்த போதைப் பொருள்னால நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் பாதிப்பு அடைவாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நான் ஒரு பார்ட்டாக்குறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். திரளான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதன் மூலமாக போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கவும் மாற்றத்தை ஊக்குவிக்கவும் அனைத்து இளைஞர்களின் குரலாக ஒலித்தனர் என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து அனுராதா.